Hi friends, welcome back to my channel. Traditional தஞ்சாவூர் பெயிண்டிங்ல வரைகிற இந்த எலிஃபென்ட் இன்னைக்கு சாரியோட பார்டர்ல பெயிண்ட் பண்ணலாம் வாங்க. மல்டிபிள் டைம் ட்ரேசிங்காக யூஸ் பண்ண ப்ளூ கார்பன் பேப்பர் வச்சு எம்டி ரீஃபில் பென்னை யூஸ் பண்ணி இந்த எலிஃபென்ட் ஸ்கெட்சை சாரியோட பார்டர் போர்ஷன்ல இப்போ நான் ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ ட்ரேஸ் எடுக்க யூஸ் பண்ண கார்பன் பேப்பர் இதுதான். இது பல தடவை நான் ட்ரேஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண பேப்பர். ஃப்ரெஷ் கார்பன் பேப்பர்ல இருக்க பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இல்லாம இந்த மாதிரி இருக்க பேப்பர்ஸை நீங்க ட்ரேசிங்க்கு யூஸ் பண்ணுங்க. பிக்சரை பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தை கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி 4 பக்கமும் மூவ் ஆகாம கிளிப் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணும்போது கிளாத்துக்கு அடியில் இந்த பெயிண்ட்டு கசிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கிளாத்துக்கும் கார்ட்போர்டுக்கும் நடுவில் நான் ஒரு ஒயிட் பேப்பர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஃபேப்ரிக் ஆர் அக்ரலிக் கலர்ல ஒயிட் கலர் இப்போ பேஸ் லேயரா ஒரு ஃபிளாட் ப்ரஷை யூஸ் பண்ணி இப்போ அப்ளை பண்ண போறேன். எங்கெல்லாம் கோல்டு கலர் அப்ளை பண்ண போறோமோ அந்த இடங்கள் தவிர்த்து மற்ற இடத்துல இந்த ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கணும். ஃபிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிருக்க அவுட்லைனை விட்டு வெளியில வராம பெயிண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா இப்ப நான் பண்ற மாதிரி ரவுண்ட் ப்ரஷ்ல நம்பர் 0 சைஸ் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய சைஸ் ஃபிளாட் ப்ரஷ் வச்சு நீங்க இன்சைட் வந்து நீங்க ஒயிட் கலர் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். பேஸ் லேயர் அப்ளை பண்ணும்போது 2 விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஒயிட் கலர் பெயிண்ட் அவுட்லைனை தாண்டி வெளியில வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரே டைரக்ஷன்ல பெயிண்ட் நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்ப நான் டாப் டு பாட்டம் மேல இருந்து கீழ் நோக்கி பெயிண்ட் பண்றேன். இப்ப நான் பெயிண்ட் பண்ண போர்ஷனை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவுட்லைனை விட்டு வெளியில வராம அந்த அவுட்லைனுக்குள்ளேயே நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எலிஃபென்ட்டோட மற்ற பகுதிகள்லையும் நான் முழுசா பெயிண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லேயர் பெயிண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்ப செகண்ட் லேயரும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். இன்னும் நீட்டா கிளியரா இருக்கு பாருங்க. இந்த எலிஃபென்ட்டை ஷேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணது இந்த 2 ப்ரஷ் தான். கேமல் பிராண்டோட 0வும் 000 ப்ரஷையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு டீடைலிங் ஒர்க்குக்காக யூஸ் பண்ற ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இவ்வளோ அழகா ஷேட் பண்ண முடியுமா அப்படின்னு. இந்த எலிஃபென்ட்டோட மொத்த உயரம் வந்து 5 இன்ச்சு. ஸோ இந்த சைஸ் பிக்சரை பெயிண்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த சைஸ் ப்ரஷஸே வந்து போதுமானதா இருந்தது. தேவையான கலர்ஸை கொஞ்சமா எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் ஷேடிங் நம்ம கொடுக்கணுமோ அந்த இடங்கள்ல மட்டும் இந்த கலரை நான் அப்ளை பண்றேன். இப்ப நான் கலர் பண்றது என்ன கலர்ன்றத இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோல நான் ரிவீல் பண்றேன். இது என்ன கலர்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். 000 சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்ப 0 சைஸ் ப்ரஷ்ல ஒயிட் கலர் அப்ளை பண்ணி இந்த கலரை லைட்டா நான் மர்ஜ் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளவுதான் பண்ணியிருக்கேன். ப்ரஷ்ல இப்ப நான் லோட் பண்ற மாதிரி கொஞ்சமா இந்த பெயிண்ட லோட் பண்ணி இந்த பிக்சரோட எட்ஜ்ல மட்டும் இப்ப நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 0 சைஸ் ரவுண்ட் ப்ரஷ்ல இப்ப ஒயிட் கலர் லோட் பண்ணி இப்ப நான் அப்ளை பண்ண இந்த கலரோட ஒரு எட்ஜ்ல மட்டும் அப்ளை பண்ணி ஸ்மூத்தா நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன். நான் என்னோட ப்ரஷ்ஷை எப்படி மூவ் பண்றேன்றத பாருங்க. இந்த கலர் நான் அப்ளை பண்ணிருக்க இடத்துல ஒரு எண்டில் மட்டும்தான் இப்ப நான் அந்த ஒயிட் கலரை நான் அப்ளை பண்ணி இந்த ஒயிட்டும் ப்ளூவையும் நல்லா மர்ஜ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுறேன். இந்த ப்ளூ கலரோட இன்னொரு எண்டுக்கு நான் ப்ரஷ்ஷை கொண்டே போகல. இந்த எலிஃபென்ட்டோட ஷேடோ ஏரியாவை நம்ம காட்ட போற இடங்கள்ல மட்டும் இந்த கலர் நான் அப்ளை பண்ணி ஒயிட் கலரோட நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். இந்த பிளெண்டிங்க்கு ஸ்மால் சைஸ் ஃபிளாட் ப்ரஷும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரவுண்ட் ப்ரஷ்ல ஸ்மால் சைஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி கண்ணு வரைகிறது, அவுட்லைன் வரைகிறது, இந்த மாதிரி டீடைலிங் ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ டீடைலிங் ஒர்க் மட்டும் கிடையாது,
ஸ்மால் சைஸ் ப்ரஷஸை யூஸ் பண்ணி, அதுவும் ரவுண்ட் ப்ரஷஸை யூஸ் பண்ணி ஷேடிங் இந்த அளவுக்கு அழகாக பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் போர்ஷன்ஸ் கலர் பண்ணுற இடத்துல நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் எடுக்க யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை இந்த மாதிரி ஒயிட் கலரை ப்ரஷ்ல லோட் பண்ணி பிளெண்டிங்காக மட்டும் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ்ஷை எப்படி நான் மூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். டார்க் கலர்லேருந்து லைட் கலரை நோக்கி ப்ரஷ்ஷை நான் இன்வெர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன். தேவையான பெயிண்ட்டை தனியாக பேலட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாட்டில் இருந்து டைரெக்டாக பெயிண்ட் எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். தஞ்சாவூர் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுற இந்த நியூ ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட நம்ம கவனமாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் இன்னைக்கு பிகினராக இருக்க நீங்கள் நாளைக்கு இதே ஸ்கில்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆக முடியும். உங்களோட நான் ஷேர் பண்ணுற விஷயங்களில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் பெயிண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பெயிண்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணி இப்போ நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பெயிண்ட் வந்து குவிக்காக ட்ரை ஆகும் அப்படின்றனால நான் இந்த பிக்சரை ஸ்மால் போர்ஷன்ஸாக செக்ரிகேட் பண்ணி பிரித்து நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்மால் போர்ஷன்ஸாக பிரித்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த கலரை அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ இந்த பிளெண்டிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். யானையோட பேக் சைட் போர்ஷன் ஃபுல்லா இப்ப ஷேடிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப ஃப்ரண்ட் சைட் திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த ஷேடிங் டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதையும் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்குவாங்க. நம்ம கண்டினியூஸாக பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பெயிண்ட் வந்து ப்ரஷ்ல ட்ரை ஆகி ப்ரஷ் வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் அந்த ப்ரஷ்ஷை தண்ணியில் இப்போ நான் பண்ணுற மாதிரி லேசாக வெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பிளெண்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணியை ஒரே ஒரு ட்ராப் மட்டும் அந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையாக இருக்கும்போது ப்ரஷ்ஷை ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்போது ப்ரஷ்ஷை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த பெயிண்டிங் நம்ம பண்ணலாம். இந்த எலிஃபண்ட் பெயிண்டிங்கில் ஷேடிங் டெக்னிக்கை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஷேடிங் டெக்னிக்கை நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பிக்சர் கொடுத்தாலும் உங்களால் பெயிண்ட் பண்ண முடியும். எலிஃபெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபெவிக்ரில் பிராண்டோட அக்ரலிக் கலர் லைட் கிரீன் கலர் யூஸ் பண்ணி இப்போ அவுட்லைன் ட்ரா பண்ண போகிறேன். 000 ரவுண்ட் ப்ரஷில் லைட் கிரீன் கலரை இப்போ நான் லோட் பண்ணுற மாதிரி லோட் பண்ணி அவுட்லைனை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மெல்லிஸாக வரைய ட்ரை பண்ணணும். அவுட்லைன் ட்ரா பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த படத்தில் எங்கெல்லாம் நம்ம வளைவு நெளிவெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்ல அந்த பெண்டெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஆஸ் சச் இந்த ஸ்கெட்சில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரைய ட்ரை பண்ணுங்க. நான் ப்ரஷ்ஷை எந்த இடத்துல பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனமாக பாருங்க.
அந்த மெட்டலும் வுட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல நான் ப்ரஷ்ஷை பிடிச்சிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பிடிச்சு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த லைன்ஸ் போட வரும். ப்ரஷ்ஷை ரொம்ப நுனியில் பிடிக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக போட வராது. அதே மாதிரி ப்ரஷ்ஷை ரொம்ப லாங்காக தள்ளியும் பிடிக்கக்கூடாது. அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்மால் சைஸ் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபெவிக்ரில் பிராண்டோட பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் அப்ளை பண்ணுறேன். இதே ஃப்ளாட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த இடத்துலலாம் கோல்டு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன ஏரியாவில் கோல்டு கலர் அப்ளை பண்ணுறதுக்கு ரவுண்ட் ப்ரஷ்ல 000 அல்லது 0 சைஸ் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான இடங்கள்ல கோல்டு கலர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து காது மடலோட இந்த இடத்துலையும் துதிக்கையோட அடியிலையும் லைட் பிங்க் கலர் கொடுக்க போறேன். ஒயிட் கலரோட ஒரு துளி பிங்க் கலர் ஆட் பண்ணி லைட் பிங்க் கலர் கிரியேட் பண்ணி இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்றேன். ரவுண்ட் ப்ரஷ்ல 000 ப்ரஷ்ல பிங்க் கலர் எடுத்து இதுக்கு அவுட்லைன் டிரா பண்ணிக்கிறேன். யானை மேல போட்டிருக்க இந்த கிளாத்தை டெக்கரேட் பண்றதுக்காக பிங்க் கலர் அப்ளை பண்றேன். பிங்க் கலர் அப்ளை பண்ண இடங்கள் தவிர மற்ற இடங்கள்ல இப்ப கேமல் பிராண்டோட பர்பிள் கலர் அப்ளை பண்றேன். யூஸ்வலா இது வரைக்கும் நம்ம போட்ட பெயிண்டிங்ஸ்ல டெக்கரேஷன் பர்பஸ்க்காக 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் ஒட்டி இருப்பேன். பட் இந்த எலிஃபென்ட் பெயிண்டிங்கில் நான் டெக்கரேஷன் ஃபுல்லாகவுமே பெயிண்டிங் வச்சு மட்டுமே பண்ண போகிறேன். ஸ்டோன்ஸ் ஒரு இடத்துலையும் நான் ஸ்டிக் பண்ண போகிறது கிடையாது. இது கேட்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஸ்டோன்ஸ் ஒட்டாமல் இது எப்படி டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு. சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் எங்கள் ஏரியாவில் குந்தன் ஸ்டோன்ஸ் கிடைக்கல, இல்லை நார்மல் சிந்தட்டிக் ஸ்டோன்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பெயிண்டிங் நிச்சயமாக ஒரு தீர்வாக இருக்கும். ஆல்ரெடி பிங்க் கலர்ல அவுட்லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதே இடத்துல 000 ப்ரஷ் யூஸ் பண்ணி பர்பிள் கலர் வச்சு அதுக்கு மேலே திருப்பி நான் அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு டார்க் கலர் வச்சு அவுட்லைன் கொடுக்கும்போது அது நல்லா எடுப்பாக தெரியும். ஸோ அதனால அந்த பிங்க் கலருக்கு மேலே அகெயின் நான் பர்பிள் கலர் போட்டுக்கிறேன். எலிஃபென்ட்டோட ஆர்னமெண்ட் டிசைன், அதாவது அதோட நகைக்கெல்லாம் பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பிகினர்ஸ், நீங்கள் கண்ணு வரையும் போது டைரெக்டாக பிளாக் கலர் யூஸ் பண்ணாமல் ப்ளூ கலர் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிளாக் கலர் போடுங்க. நகையோட டிசைன்ஸை 000 ப்ரஷ் வச்சு முடிஞ்ச வரைக்கும் தின் லைன்ஸாக வரைஞ்சிக்கணும். இதுக்குள்ளே தான் இப்போ நான் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணாமல் பெயிண்ட் வச்சே டெக்கரேட் பண்ண போகிறேன். யானையோட கழுத்துல மணி தொங்குற மாதிரி இப்ப வரைகிறேன். இதை ப்ரஷ் வச்சு தான் வரையணும்னு கிடையாது. இப்ப ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வீடியோல சீக்ரெட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி பென் வச்சும் நம்ம டீடைலிங் ஒர்க் வரையலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்கை இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. யானையோட கொலுசு டிசைனுக்கு இப்போ ஃபெவிக்ரில் பிராண்டோட மெரூன் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த எலிஃபென்ட் பெயிண்டிங்கை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பட் கிராண்ட் லுக்கில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது தான் இந்த பெயிண்டிங்கை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிகினர்ஸுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெயிண்ட் பண்ண ஃபேப்ரிக்கை எப்படி வாஷ் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த மாதிரியான தஞ்சாவூர் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. ஆல்ரெடி சில பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதிலை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எலிஃபென்ட்டோட நகைக்கான அவுட்லைன் சில இடங்கள்ல பிளாக் கலரும் சில இடங்கள்ல மெரூன் கலரும் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல கேமல் பிராண்டோட பேர்ல் மெட்டாலிக் ரெட் கலர் அப்ளை பண்றேன். இந்த பெயிண்ட் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற கலர்ல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கிடைக்கல அல்லது இந்த மாதிரி 2mm ஸ்டோன்ஸ் உங்க ஏரியால அவைலபிளா இல்லை அல்லது 2mm ஸ்டோன்ஸுக்கும் கீழே சின்னதா இருக்க இடங்களுக்கு ஸ்டோன்ஸ் எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோன் எஃபெக்ட் கொண்டு வரலாம். இது பார்க்குறதுக்கு ஸ்டோன்ஸ் ஒட்டின மாதிரி நல்லா ஷைனிங்காகவும் பிரைட்டாகவும் இருக்கும் இந்த பேர்ல் கலர்ஸ் எல்லாம். இந்த பேர்ல் கலர்ஸ் நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. டார்க் ஷேட்ஸ்லையும் இருக்குது, பேர்ல் மெட்டாலிக் பேஸ்டல் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல நான் இப்போ அப்ளை பண்ணது கேமல் பிராண்டோட பேர்ல் செரி ரெட் கலர். 10 ml பாட்டிலோட ப்ரைஸ் அரௌண்ட் 25 rupees இருக்கும். க்ரீன் ஸ்டோன் எஃபெக்டுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது ஃபெவிக்ரில் பிராண்டில் ஸ்பார்க்லிங் பேர்ல் க்ரீன் கலர். இதோட ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு ரூபி அண்ட் எமரால்ட் ஸ்டோன் ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் டெக்கரேஷன் பர்பஸுக்கு ஸ்டோன்ஸ் தான் ஒட்டணும் அப்படின்ற மைண்ட் பிளாக் தேவையே இல்லை. ஸ்டோன்ஸுக்கு பதிலாக அழகாக இந்த மாதிரி பேர்ல் மெட்டாலிக் ஸ்பார்க்லிங் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மட்டும் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். 3D அவுட்லைனரை கிளாத்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளாத்ல போட ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். மற்றும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.